ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நீள்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாகக் கொடுபோய் வம்புலாம் கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச் செற்று அலைமலிவேல் கண்ணாளை அகன்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்தத்து ஏத்தி கங்குலும் பகலும் கண்துயில் இன்றி கானகம்படி உலாவி கணை ஒன்றினால் கவந்தனை மடித்து சவரி தந்த கனி உவந்து. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைய ஆரண்யகாண்ட முக்கியமான நிகழ்ச்சியை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் பாசுர ராமாயணத்தின் ஒரு பகுதியைத்தான் அடியேன் இப்போ செய்வித்தேன். இப்போது அந்த ஆரண்ய காண்டத்தை நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான ராமன் பிராட்டியோடு கூட லக்ஷ்மணருடன் சித்திரக்கூடத்திலேருந்து தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழையிறார்கள். விராதன்கிற ராட்சசன் மலம் மாறி வரான். ராட்சச சேவை தான் முதல்ல சீதா பிராட்டிக்கு தரிசனமாச்சு. அவனை பார்த்து சீத்தை பயந்தே போயிட்டா. ஏன்? அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, கையில் ஒரு இரும்பு சூலம் வச்சுட்டு இருந்தானா. அதில் 3 ஈட்டி இருக்குது. நடு ஈட்டியில் சிம்மம், புலி, 10 மான்கள், ஒரு யானையுடைய தலைன்னு இப்படி பல மிருகங்களை அதில் அந்த அந்த ஈட்டியில் கோத்துட்டுருக்கான். அந்த மாமிசத்துலேருந்து ரத்தம் அப்படியே சொட்டின்ண்டே இருக்கான். இந்த காட்சியை பார்த்து பயந்து போயிட்டா பிராட்டி. அவன் என்ன பண்ணான்? பக்கத்தில் வந்து பிராட்டியை தூக்க ஆரம்பித்தான். அந்த சமயம் ராமலக்ஷ்மணால் பானத்தை போட்டு அவனை அடித்தான். உடனே அவன் சீத்தையை விட்டுட்டான். இவன் 2 பேரையும் தன்னோட தோளில் உட்காத்தி வச்சுட்டு ஓடுறான் தலை தெறிக்க. அண்ணா, இவனோட தோளை வெட்டுங்கோண்ணா அப்படின்னு சொன்னான் லக்ஷ்மணன். பொறு லக்ஷ்மணா, இவன் போகிற வரையிலும் போகட்டுமேடா, நாமளும் இந்த வழியாகத்தானே போயானோ அப்படிங்கிறார் ராமர். சில பேர் பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கிண்டே போவாளே, அந்த மாதிரி இவா 2 பேரும் போகிறா அப்படின்னு ரொம்ப ஹாஸ்யமாக இந்த இடத்த சொல்லுவார் திருக்குடந்தை ஆண்டவன். அண்ணா, நாம் போயிடலாம் அண்ணா, பாவம் மன்னி சீத்தை எங்கே உட்காண்டிருக்காளே, நின்றுருக்காளே அப்படின்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணார்? வில்ல வளைச்சார், அவனை அழிச்சார்னு பெரிய திருமடலில் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். திண்கை வெங்கண் விரல் விராதன் உகவில் குனித்த விண்ணவர் கோன். திண்கை அப்படின்னா வலிமையான கைகள், வெம்கண் அப்படின்னா வெப்பமிக்க கொடுமையான கண்கள் உடைய விராதன் அப்படின்னு அர்த்தம். வில் குனித்த விண்ணவர் கோன் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஏன்னா ராமன் வில்லத்தான் வளைச்சான், பானமே போடவே இல்லை. வில்ல வளைச்ச வேகத்திலேயே அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. விராதனை அழிச்சுட்டா. அப்புறம் சரபங்கர், சுதீஷ்ணர், அகஸ்தியர் அப்படின்னு இவர்களோட ஆசிரமங்கள்லேயே இவாளோடையே 10 வருஷம் 3 பேரும் தங்கினார்கள். வனவாசம் இன்னும் 4 வருடம் பூர்த்தி ஆகணும். ஒரு நாள் ராமர் அகஸ்தியர்கிட்ட கேட்டார், மிச்சமுள்ள 4 வருஷம் நாங்கள் எங்கே தங்கணும் அப்படின்னு கேட்டார் ராமச்சந்திரமூர்த்தி அகஸ்தியர்கிட்ட. இதே கேள்வியை ஆழ்வார்கள்கிட்ட கேட்டிருந்தா அவள் போக விட்டுருப்பாளா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறவா ரொம்ப ரசித்து சொல்லுவா. வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்வதாக சொல்லுவார். வந்தாய் என் மனத்தகத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போய் அறியாய் இதுவே அமையாதோ மைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அனுபவிப்பதாக சொல்லுவாள். இப்படி ஆழ்வார்கள்லாம் பகவானை போகக்கூடாதுன்னு சொல்லிடுவா. ஆனால் அகஸ்தியர் வழி சொல்கிறார். ஏன்? ராமாயணம் இங்கே முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? ராவணனை அழிக்கணுமே. இதெல்லாம் அகஸ்தியருக்கு ரொம்ப நன்னா தெரியும். அதனால அவர் என்ன பண்ணினார்? தங்கிட்ட வச்சுருந்த வில், அம்பு, ஆயுதங்கள்லாம் இருந்தது. அந்த ஆயுதங்கள்லாம் ராமன் கிட்ட கொடுத்தார். இவர்கிட்ட ஏது ஆயுதம்?
இவரோ அகஸ்திய முனிவர். இவர்கிட்ட ஏது ஆயுதம் அப்படின்னா, சீதா கல்யாணமாகி போகிற போது பரசுராமருடைய கர்ப்பத்தை அழிச்சார் ராமர். அப்போ பரசுராமர்கிட்டேருந்து வந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ராமர் என்ன பண்ணினார், அகஸ்தியர்கிட்ட கொடுத்து வச்சுட்டார். வனவாசத்துக்கு நான் வரும்போது இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அதைத்தான் அகஸ்தியர் கொடுத்தார்னு வியாக்கியானம் பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியை ஆழ்வாரும் சொல்கிறார். வண்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி அப்படின்னு. மாமுனி அப்படின்னா இங்கே அகஸ்தியர். வரிவில்ல அகஸ்தியர் கொடுத்துட்டு சொன்னார், ராமா, பஞ்சவடிங்கிற இடம் கோதாவரி நதி தீரத்துக்கிட்ட இருக்குப்பா. ஆச்சரியமான இடம்ப்பா, ரொம்ப ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும். மிச்சமுள்ள 4 வருஷங்களை நீ அங்கே போய் இருந்துட்டு அனுபவி அப்படின்னார். பஞ்சவட்டியில் லக்ஷ்மணர் கட்டின பர்ணசாலையில் தங்கினார்கள் 3 பேரும். 3 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படிங்கிறத ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி அப்படிங்கிறார் ஆழ்வார். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாளாம். 4வது வருஷம் ஆரம்பம். அப்போ தான் ஒத்தி வந்தா. யார் வந்தா? புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறம் கொண்ட சுடு சினத்த சுற்பனகாவை கொடிமூக்கும் காவிரண்டும் கூரார்ந்த வாளால் ஈரா விடுத்து. சூர்ப்பனகையின் மூக்கையும் காதையும் அறுத்தார் லக்ஷ்மணர் அப்படிங்கிறார் ஆழ்வார். இங்கே சூர்ப்பனகை வந்தால் அவளுடைய காதையும் மூக்கையும் அறுத்தார் லக்ஷ்மணர் அப்படின்னு ஆழ்வார் பாடிட்டார். ஆனால் நம்ம ஆண்டாள் இந்த சூர்ப்பனகையை என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே அப்படின்னு ஆண்டாள் என்ன சொல்கிறா, இந்த சூர்ப்பனகையை கொல்லை அரக்கி அப்படிங்கிறா. கொல்லை அரக்கினா கொல்லப்புறத்து வழியாக வந்து அரக்கியா இவள். பகவானை நம்ம அடையணும்னா நேர வாசல் வழியாக தான் வரணும். அதுதான் நேரான வழி, நேர்மையான வழி அதுதான். அப்படி வரப்போது என்ன பண்ணணும், மகாலட்சுமி தாயாரை வணங்கி அவளை பற்றினா அவளே நம்மளை என்ன பண்ணுவா, பகவானோட சேர்த்து வச்சுடுவா. இன்றைக்கும் கூட முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு தான் நம்ம பெருமாளையே சேவிக்கணும். சூர்ப்பனகை என்ன பண்ணா, ராமன் பேரில் காதல் அவளுக்கு. அதனால அவனுடைய கண் அழகில் மயங்கி போயிட்டாளாம். அப்பேற்பட்ட கண் அழகன் ராமன் அப்படின்னு ஆழ்வார் கூட, திருப்பான் ஆழ்வார் கூட பாடுறார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேங்கிறார் ஆழ்வார். அப்பேற்பட்ட அழகான கண்களை பார்த்து இவள் சூர்ப்பனகை மயங்கி போயிட்டா. அதனால நேர வாசல் வழியாக வந்து சீதா பிராட்டியுடைய காலில் விழுந்து, அம்மா பிராட்டி, நான் உன்னோட கணவனை ராமனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சீதையை என்ன பண்ணியிருப்பா, இந்த அவதாரத்தில் அவர் ஏகபத்தினி விரதன்மா, அதனால் வேறு ஏதாவது ஒரு அவதாரத்தில் உன்னை நான் அவரோட சேர்த்து வைக்கிறேன்னு அவளே வழிகாட்டி இருப்பாள். ஆனால் சூர்ப்பனகை என்ன பண்ணினா, அழகி சீத்தை இருக்கிறதுனால தானே, சீதா பிராட்டி ரொம்ப அழகாக இருப்பா இல்லையா, அவள் இருக்கிறதுனால தானே ராமன் என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சி சீதையை கொன்னுடணும் அப்படின்னு கொல்லப்புறமாக நுழைஞ்சா அப்படிங்கிறா நம்ம ஆண்டாள். அதுக்கு தண்டனை தான் லக்ஷ்மணர் என்ன பண்ணார், அவளுடைய காதையும் மூக்கையும் அறுத்துட்டார். ஆனால் லக்ஷ்மணர் அறுத்தார்னு ஆண்டாள் பாடவே இல்லை. எப்படி பாடுறா, கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் அப்படின்னு பாடுறா. குமரனார் அப்படின்னா யாரு, ராமன். இது எப்படி பொருத்தமாகும், ராமனை அறுத்தான், லக்ஷ்மணன்னா அறுத்தான், நீங்கள் கதையே மாத்துறேளே அப்படின்னா நான் மாற்றலை, ஆண்டாள் மாத்துறா. இதுக்கு வால்மீகியும் பதில் சொல்கிறார். ஒரு மனுஷனை ஒருத்தன் அறிவாளால் வெட்டிட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறான். ஏன்பா நீ அறிவாளால் அவனை வெட்டின அப்படின்னு ஜட்ஜு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வெட்டலை சாமி, என்னோட வலது கை தான் அவனை வெட்டித்து, அதனால் அந்த வலது கைக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கோ இப்படி சொன்னால் அந்த ஜட்ஜி ஏற்றுப்பாரோ. அது மாதிரி தான் லக்ஷ்மணர் யார் அப்படின்னா, ராமஸ்ய தக்ஷிணோ பாகு,
ராமருடைய வலக்கரம் லக்ஷ்மணன் அப்படிங்கிறார் வால்மீகி. லக்ஷ்மணர் சூர்பனகையோட காதையும் மூக்கையும் தன்னுடைய வலது கரத்தால் அறுத்தார் அப்படின்னா ராமருடைய வலது கரமே லக்ஷ்மணர்னா ராமரே அறுத்த மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு ஆண்டாளுடைய ஒப்பீனியன். அதனால தான் கொல்லை அரக்கியை மூக்கருந்திட்ட குமரனார் அப்படின்னு ராமரை ஆண்டாள் சொல்கிறார். காது மூக்கு அறுபட்ட நிலையில் சூர்பனகை கரதூஷணர்கள் 14,000 பேரையும் ராமரோட யுத்தம் பண்ண அழைச்சிட்டு வரா. அந்த 14,000 பேரையும் ராமர் தனி ஒருவனாக நின்று கண்ணிமைக்கும் நொடியில் அழிச்சுட்டார்னு அழிச்ச வேகத்தை திருமங்கை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் அழகாக பாடுறார் பாருங்க. சாலி வேலி தன் வயல் தடங்கிடங்கு பூம்பொழில் கோலமாட நீடுதன் குடந்தை மேய கோவலா காலநேமி வக்கரன் கரன்முரன் சிரமவை காலனோடு கூடவில் குனிந்த விற்கை வீரனே. அவருடைய திருச்சந்த விருத்த பாசுரம் நிமிஷமாக அழிச்சுட்டார். கரதூஷர்கள் அழிஞ்சு போயிட்டா. உடனே சூர்பனகை என்ன பண்ணினா, நேர அண்ணன் ராவணனை தேடிண்டு இலங்கைக்கு வந்துட்டார். ராமனிடத்துல தான் ஆசை கொண்டேன் அப்படின்னு போய் அவன்கிட்ட சொல்லலை, சீத்தையுடைய அழகை சொல்லி அவனை தூண்டி விட்டா. யார? ராவணனை. எப்படி தூண்டி விடுறா பாருங்கோ. எல்லா தேவர்களும் ராமனை பார்த்து நடுங்குவா அண்ணா. அப்பேற்பட்டவன் பந்தணைந்த மெல்விரலால் சீதைக்காகி அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறான். மகாலட்சுமி போல இருக்கக்கூடிய சீதைக்காகவே அந்த ராமன் வாழ்ந்துட்டுருக்கான். அப்பேற்பட்ட அழகி சீதை உனக்கு கிடைச்சா நீதாண்டா சர்வேஸ்வரன், அவளை உனக்காக தூக்கிண்டு வரணும்னு நான் போனேன், இப்படி காது மூக்கு அறுபட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னான் சூர்பனகை. இப்படி ராவணனை தூண்டி விட்டுட்டா. ராவணனுக்கு சீத்தை மேலே உடனே காமம் ஏற்பட்டுடுத்து. மாரீச்சனை அழைச்சான். நீ மாயமானா போ அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பொன் மானுக்கு சீத்தை ரொம்ப ஆசைப்பட்டா. சீத்தைக்காக ராமன் மான் பின்னாடி போனார். அரக்கன்னு தெரிஞ்சே, அவருக்கு தெரியும் இவன் அரக்கன்னு தெரிஞ்சே அவன் மீது பாணத்தை ஏவினார் ராமர். ஆனால் அந்த மாரீச்சன் சாகர தருணத்தில் ராமர் குரல்ல ஹா லக்ஷ்மணா, ஹா சீதே அப்படின்னு கத்தி உயிரை விட்டுட்டான். ராமருடைய கூக்குரல் கேட்டு சீதை பதறி லக்ஷ்மணரை போயிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறான். அவரை சாதாரணமாக சொல்லலை, முதல்ல லக்ஷ்மணர் போக மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். போயிட்டு வா லக்ஷ்மணான்னு சொன்ன போது அப்போது பிராட்டி என்ன பண்ணினா, சுடுசொல் சொல்லி அனுப்பிட்டா அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார். என்ன சுடுசொல் சொன்னா அதை அவர் பாடலை. அவருடைய பாசுரத்தை பாருங்க. பொன்வத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்தது அப்படின்னு அவர் பாடுறார். லக்ஷ்மணர் பிரிந்ததை ஆழ்வார் ரொம்ப அழகாக நாசூக்கா சொல்லிட்டார். ஏன்? லக்ஷ்மணர் சுடுசொல் சொல்லி அனுப்பினா சீத்தை. லக்ஷ்மணன் எப்பேற்பட்டவன்? பரம பக்தன், பரம பாகவதன். பரம பக்தனை பாகவதனை பார்த்து பிராட்டியே சுடுசொல் சொல்லி இருந்தாலும் அதை நம்ம வாயால் அதை சொல்ல வேண்டாமே அப்படின்னு தான் பின்னேங்கிற பதத்தை போட்டு பின்னே அங்கு லக்ஷ்மணன் பிரிந்தது அப்படின்னு பாடுறாராம் பெரியாழ்வார். தாயார் ஏதோ சொன்னா லக்ஷ்மணன் போனான்னு நாசூக்கா சொல்லிட்டார் பெரியாழ்வார். அதுக்கப்புறம் ஒரு போலி சன்னியாசி வேஷத்தில் ராவணன் வந்துட்டான். சீதையை அபகரிச்சான், அசோகவனத்தில் சிறை வச்சான்ங்கிறத நம்மாழ்வார் சொல்கிறார். தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் அப்படிங்கிறார். விளப்பு அப்படின்னா சிறைன்னு அர்த்தம். 10 மாதம் சிறை இருந்தால் யார்? கிளிமொழியாளான சீதா பிராட்டி. சிறை இருந்ததுனால சிறப்பு பெற்றாள் அப்படிங்கிறார். ஏன் சிறப்பு பெற்றாள்? இதுக்கு நம்பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்கிறார். ராவணனையும் சுமந்துண்டு
சீத்தை போய் சிறை இருந்தாள் அப்படிங்கிறார். ஏன்னா தாயாரை தூக்கிண்டு போகிற அளவுக்கு ராவணனுக்கு சக்தி கிடையாது. தாயாரை தூக்க முடியுமா? அவனால் தூக்க முடியாது. ஏன் அவனையும் தூக்கிண்டு தான் யார் போனா அப்படின்னா பிராட்டி தான் போனாளாம். ஏன் அப்படி போனாவோ அப்படின்னா தேவர்களை விரட்டி விட்டுட்டு அவர்களுடைய பத்தினிமார்களை தேவர்களுடைய பத்தினிமார்களை ராவணன் சிறை வச்சிருந்தான். அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான். அவர்களை மீட்கணுங்கிறதுக்காக பிராட்டி வலிய சென்று சிறை புகுந்தாள் அப்படிங்கிறார்கள். தேவதாஸ்திரிகளின் துக்கத்தை தன் துக்கமாக கருதினா பிராட்டி. எப்படியும் என்னை மீட்கிறதுக்காக ராமர் வரப்போது இவாளுக்கும் விமோச்சனம் கிடைக்குங்கிற கருணை உள்ளம் சீதா பிராட்டிக்கு. அதனால்தான் ராமாயணமே சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படிங்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார். மாரீச்சனை அழிச்சுட்டு சீத்தை இருக்கும் இடம் தேடிட்டு வரார்கள். யார்? ராமலக்ஷ்மணர்கள். அப்படி வரப்போது ராவணனால் தாக்கப்பட்டு ஜடாயு குத்துயிரும் குலையுருமா கிடக்கார். ராமர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு உயிரை விடணும் அப்படின்னு காத்துன்ருக்கார் அவர். இந்த ஜடாயு பட்சியத்தான் நம்ம ஆண்டாள் எப்படி பாடுறா? புள்ளின் வாய் கீண்ட பொல்லா அரக்கன் அப்படின்னு திருப்பாவையில் பாடிட்டா நம்ம ஆண்டாள். ராமர் ஜடாயுவை எடுத்து தன் மடியில் வச்சுட்டார். இந்த பட்சி ராவணன் பிராட்டியை தூக்கி சென்ற விஷயத்தை சொல்லிடுத்து அவர் மடியிலேயே உயிரை விட்டுடுத்து. நாட்டில் ஒரு தந்தை என்னை பிரிஞ்சு இறந்தார். இங்கே காட்டில் எனக்கு கிடைச்ச இந்த தந்தையும் என் சீத்தையை காக்கும் பொருட்டு உயிரை விட்டாரேன்னு வருத்தப்படுறார் ராமர். பொதுவாக ராமர் தான் பகவான்னு வெளியிலேயே ராமாவதாரத்தில் காண்பிச்சிக்கவே இல்லை. ஆனால் இங்கே ஜடாயு மோட்சத்தில் தான் பகவான்னு காண்பிச்சுட்டார். அதை திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி ஜடாயுவை வைகுந்தத்து ஏத்தி அப்படிங்கிறார். ஜடாயுவை வைகுந்தத்துக்கு அனுப்பிட்டார் அப்படின்னு பாடுறார் அவர். ஏன்? பெருமாள் பிராட்டி கைங்கரியத்துக்காக உயர விட்டார் இல்லையா அந்த ஜடாயு, அதனால அவர் வைகுந்தத்துக்கு அனுப்பிட்டார் அப்படின்னு ஒரு காரணம். மற்றொரு காரணம், ராமனுக்கு ரொம்ப குறை. அப்பா தசரதருக்கு ஈமச்சடங்கு செய்ய முடியலையே, இவருக்காகவாவது அட்லீஸ்ட் இவருக்காவது பண்ணணும் அப்படின்னு தானே எல்லா அந்திம சம்ஸ்காரத்தையும் பண்ணிட்டு அவரை வைகுந்தத்துக்கு அனுப்பி வச்சுட்டார் அப்படின்னு இன்னொரு ரீசன் சொல்லுவா. ஜடாயு மோட்சத்துக்கு அப்புறம் ராமலக்ஷ்மணர்கள் சீதையை தேடிண்டே வரார்கள். அப்போது மற்றொரு அசுரன் வந்துட்டான். யார் அப்படின்னா கபந்தன் அப்படிங்கிறவன். அவன்கிட்ட மாட்டிக்கிறா. அவனை வதம் பண்ணார்கள். அவன் ஆக்சுவலாக அசுரன் இல்லை, சாபத்தினால அசுர ஸ்வரூபம் கிடைச்சிது அவனுக்கு. ராமலக்ஷ்மணர்கள் இவனை அழித்த உடனே அவனுக்கு சுயரூபம் கிடைச்சுடுத்து. அவன் தேவலோகத்துக்கு போயின்னு இருக்கான். அப்படி போகிற போது அவன் சொன்னான், நீங்கள் ராமலக்ஷ்மணால் தானே சீதா பிராட்டியை தேடிண்டு தானே போறேள், அதனால சுக்ரீவன்கிற வானரத்தோட சக்கியம் பண்ணிக்கோங்கோ, அவன் பிராட்டியை மீட்க உங்களுக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொன்னான் அவன். அதை மட்டும் சொல்லலை, போகிற வழியில் சபரிங்கிறவள் உங்களுடைய வரவுக்காக காத்துருக்கா, அவளுக்கும் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராட்சசன் கபந்தன் கிளம்பி போயிட்டான். தேவலோகத்துக்கு கிளம்பி போயிட்டான். அவனுக்கு நல்ல உருவம் கிடைச்சிடுத்து. சாபத்தினால கிடைச்ச உருவம் அது. அதுக்கப்புறம் சீதையை தேடிண்டு நடந்தே வரார்கள். எங்கேயுமே உட்காரவே இல்லை. ஒரு இடத்துல கூட ஒரு செகண்ட் கூட உட்காரல. சீதையை காணும்னு பதறி போய் வரார்கள். சபரியுடைய ஆசிரமத்தில் தான் வந்து உட்காண்டார்களாம் 2 பேரும். சபரி வயசான தபஸ்வினி. சுவாதீனமாக ராமருடைய திருவடிகளை பிடிச்சு விட்டா. ஏன்னா அவர் எங்கேயுமே உட்காரலையே, அவர் திருவடி நொந்து போயிருக்குமேன்னு கையால் பிடிச்சு விட்டாளாம். லக்ஷ்மணர் திருவடியும் பிடிக்கிறதுக்காக காத்துன்னு இருந்தா. ஆனால் லக்ஷ்மணர் அதுக்கு சம்மதிக்கலை. என்னோட திருவடியெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டார். அவர் எழுந்துட்டார். எங்கு எழுந்தருள்வது இனியே, இனி இந்த திருவடி எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு லக்ஷ்மணருக்கும் பாதசேவனம் பண்ணினா சபரி.
சபரியை பற்றி ஆழ்வார்கள் அவ்வளவு பாசுரங்கள் பாடலை. இவர்களுடைய வருகைக்காக காத்திருந்து என்ன பண்ணினா நிறைய கனிகளை பிரேமையோடு சேகரித்து வச்சுருந்தாளாம். அவைகளை ராமர்கிட்டம் கொடுத்தா யாரிடத்துலையுமே நீட்டாத ராமருடைய கை தன்னை அறியாமல் கையை நீட்டி வாங்கிக்கிறார் ராமர். ஏன்? கனிக்காக பிரபு கையை நீட்டலை, பக்தி கனிக்காக கையை நீட்டினார். சபரி கொடுத்தது பலம். பலம் அப்படின்னா பழம் அப்படின்னு அர்த்தம். சபரிக்கு ஜன்மா சபலம் ஆயிடுது ராமரை தரிசனம் பண்ணினதுனால. பூதத்தாழ்வார் கூட பெருமாளை தரிசனம் பண்ணார். உடனே அவர் பாடுறார், நாரணனை கண்டேன் பகல் கண்டேன், நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன், மீண்டு அவனை மெய்யே மிக கண்டேன்னு ஆழ்வார் பாடினர். ஆனால் இவள் அதெல்லாம் ஒன்றும் பாடலை. ஆழ்வார்கள் இவளை பற்றி சொல்லலை. ஜடாயு விஷயத்தில் மோட்சத்துக்கு போ அப்படின்னார் ராமர். ஆனால் இங்கே சபரி விஷயத்தில் குருநாதர் மதங்க முனிவர் கிருப்பையினால் மோட்சத்தை ராமர்கிட்டேருந்து எடுத்துண்டு விட்டாளாம் சபரி. பிரபு ராமர் சாட்சி மாத்திரமாக தான் இருந்தார், அதை பார்த்துட்டு இருந்தார் ஒரு சாட்சியா அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். சபரி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணினா மோட்சம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிறது தாத்பரியம். அதனால அவளுக்கு மோட்சம் கிடச்சுடுத்து. கோபுரத்தில் ஏறி சொல்லுவேன் என் சடகோபன் நம்மாழ்வாரின் அருளைன்னு மதுரகவி ஆழ்வார் கூட பாடுறார். கண்டு கொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாத்தி அருளினான், என் திசையும் அறிய எம்புகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே அப்படின்னு அவர் பாடுறார். என்னுடைய ஆழ்வான் தான் எல்லாம், அவரை நம்பினா போரும், எல்லாமே கிடச்சிடுங்கிறார் மதுரகவி ஆழ்வார். நம்முடைய பாபம் போகிறதுக்கு பாகவதாளும் ஆச்சாரியனுமே போரும், பெருமாளே வேண்டாம் அப்படிங்கிறார் மதுரகவி ஆழ்வார். பாத்தியா லக்ஷ்மணா, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி எப்படி ஆச்சரியமாக சபரி போறா பாரு அப்படிங்கிறாரா ராமர். இத்தோட ஆரண்ய காண்டம் நிறைவடைஞ்சுடுத்து. அடுத்த எபிசோடில் கிஷ்கிந்தா காண்டத்தை அனுபவிப்போம். அயோத்தி அரசனுக்கு ஆழ்வாரின் பாசுரத்தின் மூலம் மங்களம் பாடி அமைகிறேன். தார்கிழன் தம்பிக்கு அரசு ஈந்து தண்டகம் 100 அவள் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்ப்பனகாவே செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற.